தமிழகத்தில் இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆன்மீக ஆட்சிதான் அமையும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் நடைபெற்ற குரு பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட அவர் தமிழகத்தில் இனி கோயில் சார்ந்த ஆட்சி அமையும் என்றும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆன்மீக ஆட்சியாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஆன்மீக ஆட்சி, ஆன்மீகம் சார்ந்த ஆட்சி, கோவிலை சார்ந்த ஆன்மீகத்தை சார்ந்து கோவிலுக்கு மரியாதை கொடுத்து ஞானம் கொடுக்கிற குருமார் நான் பாருங்க. இந்து சமய அறநிலையத்துறை நிதி செலவினம் குறித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவர் அணி 14ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி, கோவில் உபரி நிதியை கல்வி நிலையங்கள், சிறார் பராமரிப்பு உள்ளிட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் என்ற சட்டம் உள்ளதை கூட எடப்பாடி பழனிசாமி அறியாமல் உள்ளதாக விமர்சித்துள்ளார். இதை கண்டித்து வரும் 14ஆம் தேதி கோவை டாடாபாத் சிவானந்தா காலனியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.